ஓகே. இப்ப நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு குறிப்பிட்ட 4 விஷயங்களையும் சொல்லியிருந்தேன். அடுத்த விஷயத்துக்கு வரேன். எக்ஸ்பெக்டேஷன் எப்படி உருவாக்கினேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு நார்மலா தெரியும், நான் இதுல எப்படி எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்கினேன், எப்படி ஃபைனல் கொஷன் போட்டேன்டா உங்களுக்கு நார்மலா தெரியும். ஒவ்வொரு வருஷமும் நார்மலா ஒரு 2001, 2002 இப்படின்னு எடுக்கிற டைம் ஃபர்ஸ்ட் நான் எம்சிக்யூ காய்க்கேன். சரியா? இந்த எம்சிக்யூல எப்படி நான் எக்ஸ்பெக்டேஷன் எடுத்திருந்து உங்களுக்கு தான் 2001, 2002 சொல்லி இந்த 2001ல இருந்து 2010 வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி இயர் 60 எம்சிக்கு வந்திக்கும். அப்படித்தானே? அதே மாதிரி தான் இந்த 2011ல இருந்து 2023 வரைக்கும் இப்ப நான் கதைக்கேன். பட் இந்த இடத்துல நான் 22 வரைக்கும் தான் கதைச்சிருப்பேன். சரி, ஓகே. மினிமம் 2020 வரைக்கும் படுங்களேன். இப்படி எடுக்கிற டைம்ல 50 எம்சிக்கு படி இருக்கும். அப்படித்தானே? ஓகே. இதுல 2019ல உங்களுக்கு நியூ சிலபஸ் வந்துச்சு. அதுக்கு பிறகு புதிய பாடத்திட்டம் 2011லையும் 2012லையும் ஒரு நியூ சிலபஸ் சிஸ்டம் ஒன்று வந்துச்சு. 2010 வரைக்கும் 60 எம்சிக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப நான் எப்படி எக்ஸ்பெக்டேஷன் கொஷனை உருவாக்கினேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நான் இதுல செல்ல தேவையில்ல. வழமையாவே சில சாப்டர்ஸ்ல இருந்து அதே கொஸ்டின் இல்லாட்டி அதே ரிலேட்டிவான கொஸ்டின்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு என்னது கதிர் தொழிற்பாட்டு காலல் அதுல ஒரு 10 தரம் வந்திருக்கும். ஒரு 10 இயர் அனலைஸ் பண்ற டைம். ஓகே. ஒரு மின்காந்த அலை அது சம்பந்தப்படுற டைம்ல ஒரு 5 தரம் வந்திருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன். அதே மாதிரி இப்போ ஒரு லைட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒளியியல் கருவிகள், அப்ப அதுல ஒரு 16 தரம் வந்திருக்கும். அதே மாதிரி ஒரு டொப்ளர் எஃபெக்ட் அதுல ஒரு 20 தரம் வந்திருக்கும். அதே மாதிரி காந்தப்பாய அடர்த்தி, அப்ப அதுல ஒரு 18 தரம் வந்திருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 20 இயர்ஸ் நீங்க அனலைஸ் பண்றீங்க. அப்ப உங்களுக்கு வழங்கும் எந்த குறிப்பிட்ட சப் ஹெடிங்ல இருந்து, அதான் எம்சிக்கு போயின்னு சொல்றேன், எந்த குறிப்பிட்ட சப் ஹெடிங்ல இருந்து கூட குறைய எம்சிக்கு வருது, கூட வருது, குறைய வருது. இதை வச்சு நீங்க என்ன செய்யலும், எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்கி எழும். அவ்வளவுதான். அப்ப நான் என்ன செஞ்சேன்னா அதுக்கு வீடியோஸ் கொடுத்திருந்தேன் பிளான் பண்ணி. அப்படி இருந்தா 2021லயே நான் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துட்டேன் செகண்ட் ஷேப் படிக்கிற டைம்ல. அதுல இப்படித்தான் நான் எடுத்திருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப 2001 அதுல இப்ப 60 எம்சிக்கு இருக்கும். அப்ப 60 எம்சிக்கு பாயிண்ட் வரும். அப்படித்தானே? அப்ப 60 எம்சிக்கு பாயிண்ட் நான் ஹெடிங் பண்ணினேன். அப்ப அதுல ஒவ்வொன்றுலயும் ஷார்ட் நோட்ஸ் எடுத்தேன். ஓகே. அதுக்கு போறோம். ஷார்ட் நோட்ஸ் உங்களோட காப்பில இருக்கும். அப்படி இல்லாட்டி ரிசோர்ஸ் புக்ல இருக்கும். அப்படி இல்லாட்டி எப்படியோ சிலபஸை வச்சு நீங்க காப்பியையும் நோட்ஸையும் வச்சு அந்த இடத்துல எடுத்துருவீங்க. அதுக்கு பிறகு 2002 அதுல 60 வரும். ஆனா நீங்க இந்த 60க்கும் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணுமான்னு கேட்டா இல்ல. ஏன் இல்ல? வந்த விஷயம் திருப்பி திருப்பி வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல அழகு பரிமாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்திருப்பேன். இதுலயும் திருப்பி அந்த அழகு பரிமாணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்திருக்கும். சோ நீங்க என்ன செய்யணும்? ஓகே, 2வது தரம் வந்திருக்கு. அப்ப இதுக்கு ஒரு ஸ்டார் போட்டா இன்னொரு ஸ்டார் போடுறேன். ஆனா அதே நோட்ஸ் தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் 2003 அதோட குறை தான் வரப்போகுது. 2004 இப்படி நீங்க என்ன செய்யலுமெண்டா, நான் அதுல வீடியோ வச்சுக்கேன். தேவை நான் ஒன்று தாரேன். ஓகே. அது யாரா இருந்தாலும் ஓகே. அப்ப அப்படி வீடியோ வச்சுக்கேன். உங்களோட என்னது டைமை சேவ் பண்ணணுங்கிறதுக்காக. அப்ப அதுல நீங்க என்ன செய்வீங்க? குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் என்னது சமரைஸ் பண்ணி போட்டு ஒரு 1100 பாயிண்ட் வரும். 2001ல இருந்து 2010 வரைக்கும்டா 60 எம்சிக்கு பாயிண்ட் படி 600 வரும். அப்படித்தானே? அடுத்தது 2011ல இருந்து 2020 வரைக்குமே கதைக்கிறது. அப்ப அதுல 50 படி 500 வரும். அப்ப டோட்டல் லெவல் வர போகுது 1100 எம்சிக்கு பாயிண்ட் வரும். அப்ப 1100 எம்சிக்கு பாயிண்டையும் வச்சு அதுல 1100க்கும் நீங்க ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணுமா? இல்ல. 1100 எடுக்க தேவையில்லையே. அதுல ஒரு பெஸ்டா பெர்ஃபெக்டா பழமையா வர்றது ஒரு 300 வரும். ஆக கூடினது ஒரு 400 வரும். அப்ப இந்த சப் ஹெடிங்க மட்டுமே இன்ட்ரெஸ்டா நீங்க ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து விளங்கி எடுத்து போட்டு அதுக்கு பிறகு நீங்க கொஸ்டின் செய்ய ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எல்லாம் இதுக்குள்ள வரும். லாஸ்ட் டைம்ல நான் என்ன செஞ்சிருந்தேன்டா, இதுலயும் நல்லாவே ஆராய்ஞ்சு பெஸ்டான 60 எம்சிக்கு பாயிண்ட் போட்டிருந்தேன். அந்த 60 எம்சிக்கு பாயிண்ட் மட்டும் போடாம, அந்த ஹெடிங்கை மட்டும் போடாம அதுல இருந்து உதாரணங்களையும் போட்டிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு முதலாவது எம்சிக்கு பாயிண்ட்னா 1987ல 14வது கல்வி, ஒரு 2005ஆம் ஆண்டுல 31வது கல்வி. இப்படி நான் ஒரு மூணு மூணு கல்வியில் போட்டிருந்தேன். 2010ல ஒரு 4வது கல்வி, இல்லை 41வது கல்வி. இப்படி இப்படி போட்டிருந்தேன். அப்ப இவர் என்ன செய்யணும்? லாஸ்ட் டைம்ல ஒன்றுமே செய்யலாட்டி இந்த குறிப்பிட்ட ஹெடிங்க
படிச்சு போட்டு ஷார்ட் நோட்ஸ் எடுத்திருப்பாரு, எடுக்கலாட்டி திருப்பி எடுத்து பார்த்து போட்டு இந்த குறிப்பிட்ட 3 கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணி போனா இதுல இருந்து ஷுவரா வர சான்ஸ் கூட. இந்த 60ல இருந்து 50 வர சான்ஸ் கூட. எப்படி லாஸ்டா நான் போட்ட 60லயும் நார்மலா ஒரு 30க்கு மேலாச்சும் வந்திருக்கு. தேவைன்னா நீங்க பார்க்கணும். இந்த குறிப்பிட்ட 180 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன். அந்த 180 எம்சிக்கு செஞ்சுட்டு போன ஒரு ஆளால ஆக குறைஞ்சது 25 எம்சிக்கு சரி எடுத்திருக்கேன். ஸோ இப்படி பிளான் பண்ணேன். ஸோ உங்களுக்கு நான் என்னது தியரியை ரிவிஷன் பண்றதுக்கு ஐடியா சொல்லி தந்தீங்க. மெயின் ஐடியா திருப்பி நான் இதே விஷயத்த காய்க்க மாட்டேன். அப்போ விளங்கிட்டா? நீங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணினாலும் டசன் மேட்டர், நீங்க ஜீரோல இருந்து போக இயலும் இந்த குறிப்பிட்ட விஷயத்த வச்சு. அப்படின்னா ஒரு ஆள் எனக்கு கேட்டு இருந்தாரு, நான் பி ரிசல்ட் எடுத்திருந்தேன், இப்ப நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு ஏ வரும், மெடிசின் போவன் அப்படின்னு சொல்லி இருந்தேன். பட் எனக்கு பி தான் வந்துச்சு. இப்ப நான் திருப்பி படிக்க போறேன், செகண்ட் ஸ்டே ட்ரை பண்ண போறேன். என்ன ரிசல்ட் ஒரு ஏ பி சி தான் வந்திருக்கு. இப்ப எனக்கு பி வந்திருக்கு. ஸோ நான் இப்ப பிசிக்ஸை ஸ்டார்டிங்ல இருந்தா படிக்க போறேன். ஏனென்றா அந்த ஏ லெவல் எக்ஸாம்ல இருந்து ரிசல்ட் வரைக்கும் நான் படிக்கவே இல்லை. இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன், லைக் ஜீரோல இருந்து. பட் எனக்கு நாலேஜ் இருக்கு. அப்ப நான் எப்படி குயிக் ரிவிஷன் பண்றேன், எப்படி பேப்பர் செய்யறேன்னு காட்டியிருந்தேன். ஸோ இந்த பேட்டர்ன் நீங்க யாரும் யூஸ் பண்ணலும், நீங்க ஃபெயில் லெவல்ல இருந்தாலும் யூஸ் பண்ணலும், ஜீரோவா இருந்தாலும் யூஸ் பண்ணலும், ஈவன் நீங்க ஒரு 60 மார்க்ஸ்ல இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் இந்த மெத்தட். ஸோ இந்த மெத்தட் மேக்சிமம் ஷார்ட் நோட்ஸ், அதாவது தியரியை ரிவிஷன் பண்றதுக்கு எடுக்கிற ஒரு ஷார்ட் நோட்ஸ் மெத்தடா இருக்கும். அடுத்தது ட்ரிக்ஸாவும் இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்க ஷுவரா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் சிம்பிளா ஏ எடுக்கலாம். எம்சிக்யூல 40 அவுட் ஆஃப் 40க்கு, சாரி அவுட் ஆஃப் 50க்கு மினிமம் 40ஆவது எடுக்கலும் ஒழுங்கா ஒர்க் பண்ணினா. நான் சும்மா கதைக்கல, எல்லார பிளேனை வச்சும் எல்லார ரிசல்ட்டை வச்சும் தான் கதைக்கிறேன். ஸோ நீங்களும் குறிப்பிட்ட இதே மாதிரி ஒர்க் பண்ணி போட்டு, உதாரணத்துக்கு சொல்லணே, நீங்க இந்த எம்சிக்கு பாயிண்ட் ஒன்றுமே எடுக்கல, ஒரு 2001 செஞ்சு பாக்கீங்க, செஞ்சு பாருங்க, ப்ரூஃப் பண்ணுங்க. செஞ்சு பாக்குற டைம் 60க்கு 22 வருது. இப்ப என்ன செய்றீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு இப்ப நீங்க பேப்பர் செய்ய போறீங்க. 2001 செஞ்சு பாக்குற டைம் ஷுவரா 60க்கு 22 வராது, 60க்கு 40, 60க்கு 50 இப்படி கூட தான் வரும். ஸோ உங்களோட அந்த குறிப்பிட்ட எம்சிக்யூல உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும். விளங்கிட்டா? ஏன்னா இப்ப நீங்க தியரியை படிக்கிறதுக்கு யூனிட் 1ல இருந்து யூனிட் 2ல இருந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா யூனிட் வைஸா கொண்டு போனீங்கன்னா டைம் போதாது. அப்ப யூனிட் 2 வந்துச்சுன்னா அதை படிக்கிறதுக்கு ஒரு 7 நாள் போடுவீங்க, 6 நாள் போடுவீங்க, அதுல கொஸ்டின் செய்யறதுக்கு ஒரு 5 நாள் போடுவீங்க. இப்படி எல்லாம் போட்டு போற டைம் பின்னுக்கு இருக்கிற ஒரு 9வது 10வது 11வது யூனிட் முடிக்கலாம் போயிடும். விளங்கிட்டா? ஸோ அதால நமக்கு என்ன தேவை, எப்படியோ தியரியை ரிவிஷன் பண்ணணும். ஸோ இந்த ரிவிஷன் பண்றதுக்குரிய ஷார்ட்டான பெர்ஃபெக்டான ஐடியா சொல்லிக்க. அதோட சேர்ந்து ரிவிஷன் மட்டும் இல்ல, எம்சிக்யூவை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கும் இது பெஸ்டா இருக்கும். அதோட உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னொரு நீங்க டிபெண்ட் பண்ணிக்க தேவையில்ல, உங்களுக்கே விளங்கும். ஓகே, டொப்ளர் எஃபெக்ட் வந்தீங்கன்னா டொப்ளர் எஃபெக்ட் இத்தனை வருஷம் வந்திருக்கு, கிராஃப் கேள்வியா இத்தனை வருஷம் கால்குலேஷனா வந்தீங்க, இதனாவது வருஷம் என்னது ஒரு கூற்றுக்கள் வந்தீங்க. ஸோ இதை பார்த்து போட்டு அடுத்த வருஷம் இப்படி வர இயலும்னு சொல்லி அதை கூட நீங்க கெஸ் பண்ண இயலும். அதே மாதிரி ஒரு எஸ்டி கிராஃப் டிடி கிராஃப் வந்திருக்கு. ஸோ அதுல இருக்கிற ஐடியா இப்படி, அப்ப அந்த ஐடியா வச்சு இப்படி வந்திருக்கு இப்படி வந்திருக்கு. ஸோ இப்படி வர இயலும். இவ்வளவுதான். ஒரு கொஸ்டினுக்கு வெறும் ஆன்சரை மட்டும் எடுக்காம அந்த கொஸ்டினை டீப்பா ஆராயுங்க. ஓகே, இந்த கொஸ்டின் இந்த விளக்கத்தை வந்திருக்கு, இதுல பேஸ் பண்ணி இப்படி வந்திருக்கு, விடையில வச்சு யோசிங்க, ஏன் இந்த விட சரியா வந்திருக்கு, ஏன் இந்த விட பிள்ளையா வந்திருக்கு, இப்படி 4 விட பிள்ளையா வருதுன்னு சொன்னா அதுல இருக்கிற விஷயங்களை நோட் பண்ணி எடுங்க. திங்க் பண்ணுங்க. ஒரு கொஸ்டினை செய்யறதுக்கு வெறும் அந்த கொஸ்டினை மட்டும் ஆன்சர் எடுக்காம அதை கொஞ்சம் டீப்பா ஆராயுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப 2023 அதுல முதலாவது எம்சிக்யூ சக்தி அலகு சம்பந்தப்பட்டோ ஏதோ இலத்திரன் போல்ட் எதிராளகன்னு கேட்டிருந்தாரு. இது ஒரு பாஸ் பேப்பர் செஞ்சுட்டு போன ஒரு ஆளுக்கு ஒரு 10 செகண்ட் எடுக்க மாட்டுச்சு. 2001 ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ. இலத்திரன் போல்ட் என்ன சக்தி அலகுன்னு மட்டும் ஞாபகம் வைக்காம, ஓகே சக்தி அலகு, அப்ப இந்த இலத்திரன் போல்ட் எங்க யூஸ் பண்ணுவோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல. ஸோ இது எதுல இருந்து வந்துச்சு, அந்த டெல்டா டபிள்யூ சமன் டெல்டா வி இன்டு கியூ. ஸோ இதுக்குள்ள சமாளித்த மேற்பரப்பு சம்பந்தப்பட்டு வரும். இப்ப வேலை சம்பந்தப்படுது. அப்ப வேலைங்கிற டைம் வேலை என்ன கணியம், எண்ணி கணியம். ஸோ வேலையோட பேஸ் பண்ணி என்ன கேள்வி வந்திருக்கா, ஓகே வந்திருக்கு. எப்போ வந்திருக்கு, 2019 ஒரு எம்சிக்கு வந்திருக்கு, அந்த பளு தூக்குனர் கேள்வி. ஓகே, அப்ப வேலையோட டெபினிஷன் விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம். ஓகே, அப்ப இதுல இன்னொன்று ஞாபகம் வருது, என்னது, அந்த குறிப்பிட்ட கொஸ்டினை செஞ்சுட்டு போக்குள்ள நியூட்டன் தேர்ட் லோ ஞாபகம் வருது. அப்போ இதுல சுயாதீன விசை வரைபடம் வருது. சுயாதீன விசை வரைபடம் வந்துச்சுன்னா 2020 ஒரு மெக்கானிக்ஸ் எஸ்ஏ வந்திருக்கு.
ஓகே, இப்படி ஃபுல்லா போயிட்டே இருக்கேன். அதே மாதிரி தான் நான் வேலை என்ன சொன்னா வேலைக்கும் சக்திக்கும் ஒரே அலகு பரிமாணம் இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஒரு கோவை படிச்சிருப்போம். எஃப் நெட் இன்டு டி சமன் டெல்டா கேஇ. தடை விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை சமன் இயக்க சக்தி இழப்பு டெல்டா கேஇ. அப்ப டெல்டா கேஇங்கிற டைம்ல இது உந்தத்தோட ரெண்டு ஷார்ட்கட் ஈக்குவேஷன் ஆகுது வரும். பி வர்க்கத்தின் 2m ஓ பிவி பை 2. ஸோ இதை எங்க யூஸ் பண்ணி இதை எங்க யூஸ் பண்ணி இப்படி ஃபுல்லா போயிட்டு இருக்கும். அப்போ ஓகே, உந்தம் சம்பந்தப்பட்டு அப்ப உந்த காப்பு தத்துவம். உந்த காப்பு தத்துவம் என்ன செல்லுது? ஓகே, உந்த காப்பு தத்துவத்துல பிரயோகம் என்ன சரி இருக்கா? இல்லாட்டி உந்த காப்பு தத்துவம் உந்தம் காப்படையணும்னா என்ன கண்டிஷன்? அப்படி வர டைம்ல சக்தி காப்பு தத்துவம். அப்ப உந்த காப்பு தத்துவத்தையும் சக்தி காப்பு தத்துவத்தையும் பேஸ் பண்ணி என்ன விஷயங்கள் வந்திருக்கு. இப்படி நீங்க தொடர்ச்சியா என்ன செஞ்சுட்டு போக இயலும், எடுத்துட்டு போக இயலும். விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு? ஓகே, உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன் நான். இப்படித்தான் ஐடியாக்கள் எடுக்கிறேன். யோசிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை இங்க. விளங்குதா? ஓகே, அதாச்சும் அப்படி ஹைஜிட்டே போயிடுறோம். பட் ஐடியாக்களை மட்டும் சொல்லிட்டு போறேன், கெச் பண்ணி எடுங்க ஐடியாக்களை. சரியா? அடுத்த இடம். இதால எனக்கு எப்படி வெற்றி வந்துச்சு? வெற்றிங்கிற டைம்ல நான் உங்களுக்கு என்ன நார்மலாவே செல்ல இயலும். ஓகே, இதுல 2023 ஃபைனல் ப்ராஜெக்ட்ல நான் இப்படி நிறைய விஷயங்கள் இப்படி செஞ்சிருந்தேன் தானே. உங்களுக்கு நான் இப்ப சும்மா விஷயங்கள் சொல்லல, இதுல நான் ஐடியா சொல்லிக்கேன். எப்படி படிக்கணும், என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணணும், எல்லாம் சொல்லி தந்தீங்க. ஸோ நீங்க சரியா பர்ஃபெக்டா யூஸ் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் இப்ப என்ன சொல்லி தந்தீங்க? தியரியா ரிவிஷன் பண்றதுக்கு ஐடியா சொல்லி தந்தீங்க. அடுத்தது எக்ஸ்பெக்டேஷனை எப்படி உருவாக்க இயலும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாவும் தந்திருக்கேன். ஸோ இதுல எவ்வாறு வெற்றி கண்டேன் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நான் எதிர்பார்த்து செஞ்சது ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் தான். பட் லாஸ்ட் டைம்ல நான் கொடுத்த அப்படியே ஒரு விஷயங்கள் மேக்சிமம் வந்ததால அதால கிடைச்ச அதாவது ரிசல்ட் எனக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ அதில் நான் அது ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் எடுத்திருந்தேன். அதுக்குரிய காரணம் என்ன தெரியுமா? நான் ட்ரை பண்ணி ஒரு ஓன் வேல எடுத்திருந்தேன். ஸோ இந்த வேயை ஃபாலோ பண்ணினதால தான் அப்படி ஒரு ரிசல்ட் ஒன்று வந்துச்சு நிறைய பேருக்கு. ஈவன் அவங்க வேற எங்கேயாச்சும் கிளாஸுக்கு போயிருந்தா கூட லாஸ்ட் டைம்ல எனக்கு அந்த கைடன்ஸ் அது இதுக்கு வந்திருப்பாங்க. அப்ப எனக்கு வராமுட்டிக்கு மேபி அந்த இடத்துல ஏ எடுத்திருக்கிறவங்க பி எடுத்திருக்கணும், சி எடுத்திருக்கிறவங்க எஸ் எடுத்திருக்கணும், ஃபெயில் ஆகிறவங்க ஃபெயில் ஆகியிருக்கலும். பட் என்னது, அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு ஜாயின் பண்ணினதால அவங்களுக்கு மேக்சிமம் விஷயங்கள் வந்திருக்கும். பட் அதை நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த முறை நீங்க மிஸ் பண்ணி விட்டுறாங்க. சரியா? உங்களுக்காக நான் இந்த முறையும் என்னால ஏழுமான விஷயங்கள் நான் கட்டாயம் செய்வேன், எக்ஸ்பெக்டேஷன் போடுவேன். அதே மாதிரி எம்சிக்யூ ஃபீஸ் தான் சொல்லி லாஸ்ட் டைம்ல நிறைய விஷயங்கள் போட்டிருந்தேன். விளங்குதா என்ன சொல்றேன்னு? ஸோ அதால இதுல வெற்றி அப்படிங்கிறத விட இந்த இடத்துல மேக்சிமம் சக்சஸ் வந்துச்சு. அதுக்குரிய காரணம் நானும் ஃபுல்லாவே எஃபோர்ட் போட்டிருந்தேன். லாஸ்ட் டைம்ல என்னது, நீங்களே யோசிச்சு பாருங்க, என்னால கண்ட்ரோல் பண்ணலாம் இருந்துச்சு நார்மலா. அப்படி என்ன, கிட்டத்தட்ட 1000 ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு நாளைக்கும் மோர் தென் என்னது 400 ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் வரும். அப்ப நான் தனியா இருந்து கிட்டத்தட்ட 24 மணி அளவு ஒர்க் பண்ணித்தான் இருந்திருக்கேன். தூங்காமலும் இருந்தா இருக்கேன், சாப்பிடாமலும் இருந்தா இருக்கேன். லாஸ்ட் டைம் அப்படின்னா 2023 ஜனவரி எக்ஸாம் வர டைம்ல கடைசி ஒரு 4 நாள் 5 நாள் இருக்கும். அந்த நாள் ஃபுல்லாவே நான் ஒழுங்கா ஒர்க் பண்ணவே இல்லை. ஒழுங்கா ஒர்க் பண்ணவே இல்லைன்னா என்னது, மேக்சிமம் எஃபோர்ட் போட்டு செஞ்சிருந்தேன். விளங்குதா? ஒழுங்கா ஒர்க் பண்ணலன்னு சொன்னா இதுக்கு நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் எந்த விஷயங்களை என்னால பார்க்க இயலாம இருந்துச்சு. அப்படி விளங்க நான் என்ன சொல்றேன். ஸோ அதால உங்களுக்கு தெரியும் எல்லா விஷயமும். ஓகே, பாருங்க. அப்ப அந்த டைம்ல நான் என்ன செஞ்சிருந்தேன்னா, ஆஹ், கிட்டத்தட்ட 1000க்கு மேல டவுட் வரும். ஒரு நாளைக்கு 400க்கு மேல டவுட் வரும். 1000 பேர்கிட்ட ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஆனா எல்லாருக்கும் ஏழுமான அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல எல்லாமே செஞ்சிருந்தேன். ஆனாலும் ஒரு சிலவங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கல. ஸோ அதனால கவலை. மேபி ஃபெயில் ஆகியிருக்கணும் அந்த விஷயம் தெரியாம. இப்ப கூட வந்திருப்பாங்க. அதெல்லாம் இப்ப சொல்றேன். இதே மாதிரி 2023 ஃபைனல் ப்ராஜெக்ட் செஞ்ச மாதிரி 2024லயும் ஃபைனல் ப்ராஜெக்ட் செய்வேன். அதை முன்கூட்டியே ஸ்டார்ட் பண்றேன். அதை கூட நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க ஒரு இடத்துக்கு கிளாஸ் போவீங்க, ஓகே. ஆனா என்கிட்ட நீங்க அந்த குறிப்பிட்ட விஷயத்தை படிச்சீங்கன்னா ஆக குறைஞ்சது நான் உங்களோட 100 மார்க்ஸுக்கு இல்லாட்டியும் உங்களோட 75 மார்க்ஸுக்கு இல்லாட்டியும் எந்த எஃபோர்ட்டால நான் உங்களுக்கு சொல்லி தரது ஆக குறைஞ்சது ஒரு 10 மார்க்ஸ் ஆவது கூடும், இல்லாட்டி ஒரு 15 மார்க்ஸ் ஆவது கூடும். ஈவன் நீங்க ஒரு 20 இல்லாட்டி 25 மார்க்ஸ் லெவல்ல இருப்பீங்கன்னா உங்களோட ஒரு பாஸ் லெவலுக்கு கொண்டு போறதுக்காச்சும் அந்த ப்ரொஜெக்ட் ஹெல்ப் ஆയിരിக்கும். ஸோ அப்படி மேக்சிமம் சந்தோஷமா இருந்துச்சு. ரிசல்ட் வார டைம்ல நான் பாஸ் ஆயிட்டேன், பிசிக்ஸ் மட்டும் தான் பாஸ் ஆயிருக்கேன், அதுவும் காரணம் நீங்க தான். லாஸ்ட் 2 வீக் தான் படிச்சிருந்தேன். 2 வீக்ல என்னால
பாஸ் ஆக இயலுமா இருந்துச்சு. அதுக்கு காரணம் நீங்க தான். அதே மாதிரி ஒரு 1 மந்த் தான் நான் படிச்சிருந்தேன், என்னால சி எடுக்க இயலுமா இருந்துச்சு. இது விளங்குதா? இப்ப ஹார்ட் ஒர்க் பண்ணினா, ஒழுங்கா ஒர்க் பண்ணினா, எவ்வளவு படிக்கணுங்கிறது முக்கியம் இல்ல, பிளான் பண்ணி படிச்சா சிம்பிளா எடுத்துட்டு போகலாம். விளங்குதா? இப்ப இருக்கிற நாள் காணும். இப்ப 2 வீக்ல ஒரு ஆளால எஸ் எடுக்க இயலுமாண்டா, அவ்வளவு நாலேஜ் இருக்கு, நீங்க படிச்சிருக்கீங்க, ஒழுங்கா பிளான் பண்ற மட்டும்தான் வேலை. அப்ப 1 மந்த்ல ஒரு ஆள சி எடுக்கலுமெண்டா, ஏன் நீங்க இப்ப இருந்து படிச்சவங்களால ஏ எடுக்கலாம்? எடுக்கலுமா எடுக்கலாவா? பிளான் பண்ணி சொல்லி தந்திருக்கேன். ஸோ ஒர்க் பண்றது உங்களோட கடமை. விளங்குதா? ஓகே, அடுத்த விஷயம் இந்த ரிசல்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். ஓகே, ரிசல்ட்ல மேக்சிமம் நீங்க என்னதான் இன்ஜினியரிங் மெடிசின் போயிருந்தாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் லாஸ்ட் டைம்ல கொடுத்த நிறைய விஷயங்கள் வந்துச்சு. எம்சிக்யூல நார்மலா ஒரு 60 எம்சிக்கு பாயிண்ட் போட்டிருந்தேன். அந்த 60 எம்சிக்கு பாயிண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 35வது வந்திருக்கும். அது நீங்க தவணை பாருங்க, நான் எல்லாத்தையும் போட்டு தான் இருக்கேன். டெலிகிராம்ல சேனல்ல ப்ராக்டிஸ் பிசிக்ஸ் சொல்லி கூட ஒரு சேனல். ஸோ அந்த ப்ராக்டிஸ் பிசிக்ஸ் சேனல்ல நான் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்க கட்டாயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். நான் ஏன் நிறைய திருப்பி திருப்பி அதை கதைக்கிறேன்டா, உங்களுக்கு எம்சிக்கு பாயிண்ட் என்னங்கிறத சொல்லி தந்திருக்கேன். ஓகே, அடுத்தது எம்சிக்கு பாயிண்ட் வச்சு எப்படி தியரிய ரிவிஷன் பண்றேன், இதை நான் சொல்லி தந்திருக்கேன். அடுத்தது நான் ஏன் இந்த இடத்துல ரிசல்ட் கதைக்கிறேன்டா, நிறைய பேர் ஃபெயில் லெவல்லாம் வந்திருந்தாங்க லாஸ்ட் டைம். அவங்களுக்கு நான் இந்த விஷயத்த பார்த்து போங்க, இந்த குறிப்பிட்ட 60 எம்சிக்கு பாயிண்டே நீங்க பார்த்து அந்த குறிப்பிட்ட 180 எம்சிக்கு செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஷுவரா ஆக குறைஞ்சது ஒரு 20 எம்சிக்கு செய்யலும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சருக்கும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். எஸ்ஏக்கும் நான் அதை சொல்லி தரேன். சரி, அடுத்ததுல ஸோ ஸ்ட்ரக்சருக்கு நான் அந்த 15 பேப்பர்ஸ் போட்டு அவ்வளோத்தையும் எனக்கு ஃபுல்லா வழங்கப்படுத்தியிருந்தேன். மேக்சிமம் டவுட்டை கிளியர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி எஸ்ஏலையும் கூட எந்தெந்த எஸ்ஏகள் முக்கியமா வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னால தனியா கண்ட்ரோல் பண்ண இல்லாம இருந்துச்சு, மேக்சிமம் எஃபோர்ட் போட்டு செஞ்சிருந்தேன். ஸோ ஒருத்தரும் எஃப் எடுக்கல, மேக்சிமம் பாஸ். எஃப் எடுப்பீங்கன்னு சொன்னா அது கூட கவன இழப்புல ஒழுங்கா யூஸ் பண்ணல, அவ்வளவுதான். ஆனா நிறைய பேர் எஃப் எடுத்திருக்கீங்க என்கிட்ட வராம. ஸோ இந்த முறை அதை மிஸ் பண்ணிடாதீங்க, அதுக்காக தான் சொல்றேன். சரியா? ஓகே, அடுத்த விஷயத்துக்கு நான் போறேன். சரியா? இது போற வார விஷயங்கள் தான் இம்பார்ட்டண்டா இருக்க போகுது. ஓகே, ஃபைனல் ஃபீட்பேக் அபவுட் ப்ரொஜெக்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுல நிறைய விஷயங்கள் வந்து இருந்துச்சு, கடும் சந்தோஷம். உங்களால நான் இந்த குறிப்பிட்ட எஸ் ரிசல்டாவது வந்துச்சு, உங்களால குறிப்பிட்ட சி ரிசல்ட்ஸ் வந்துச்சு. நான் பி தான் எடுத்திருப்பேன். உங்களோட லாஸ்ட் டைம்ல கைடன்ஸுக்கு ஜாயின் ஆகினதால, ப்ரொஜெக்ட் ஜாயின் ஆனதால எனக்கு ஏன் கிடைச்சிச்சு. இதான் இதான் அந்த குறிப்பிட்ட சந்தோஷம், குறிப்பிட்ட வெற்றி. எனக்கு இந்த 100 மார்க்ஸோ இல்லாட்டி 100% நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணல. ஏன்னா நான் 2023க்கு ஒரு 6 மந்த் இருக்கிற டைம்ல ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 6 மந்த்துக்குள்ள என்னால எவ்வளவு செய்யலுமோ அவ்வளவு பெர்ஃபெக்டா செஞ்சிருந்தேன். ஏன்னா நான் படிக்கிற டைம் எனக்கு மணி இஷ்யூ இருந்துச்சு. ஏன் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணினாங்கிறது டைம் சொல்லணுமே. ஸோ எனக்கு மணி இஷ்யூ. ஸோ அதனால நான் ஒழுங்கா தியரி கிளாஸ் போகல, ஒழுங்கா பேப்பர் கிளாஸ் போகல. எங்க நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சுன்னா, நான் ஒரு இடத்துல கிளாஸ் போயிருந்தேன். போற இடத்துல 7 மணில இருந்து 12 மணி வரைக்கும் கிளாஸ். சரியா? 400 ரூபா காசு கட்டணும். சரியா? பேப்பர் கிளாஸ். ஏன் நான் பேப்பர் கிளாஸ் போனேன்? ஒழுங்கா தியரி கிளியர் இல்ல. ஏன் தியரி கிளியர் இல்லைன்னா, ஒன்று என்ன ஒழுங்கா கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்ல, அடுத்தது காசு பிரச்சனை. அப்படின்னா 6 கிளாஸுக்கு 600 ரூபா பேமெண்ட் பண்ணணும்டா, அதுதான் நான் நிறைய விஷயத்த ஃப்ரீயா செய்யறேன். பட் அலட்சியம் செய்வீங்க. இப்போ ஒரு 2வது கிளாஸ் இல்லாட்டி 3வது கிளாஸ்ல குறிப்பிட்ட காசை கட்டணும். இல்லாட்டி உள்ளுக்கு இருந்தா வெளியால போக சொல்லுவாங்க, இல்லாட்டி வெளியால இருந்தா உள்ளுக்கு எடுக்க மாட்டாங்க. இப்படி இருக்கும். So இந்த டைம்ல நமக்கு என்ன கஷ்டமா இருக்கும் போறதுக்கு. அப்படி நான் 2 3 தரம் போய் வெளியால எல்லாம் வந்தீங்க. ஓகே, அது பரவாயில்லை. அப்ப நான் அந்த இடத்துல நான் ஒழுங்கா தியரி கிளாஸ் போகல. அப்ப நான் பேப்பர் கிளாஸ் போவோம்னு சொல்லி போட்டு போறதுக்கு வலிக்கிற டைம்ல காசு இல்ல. 400 ரூபா தான் இருந்தும் எல்லார பாப்பாமாரும் எல்லார அம்மாமாரும் பெரிய கோடீஸ்வரனோ ரிச் பார்ட்டியோ இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் பேரண்ட்ஸ் கடும் கஷ்டப்பட்ட ஒரு மிடில் கிளாஸோ இல்லாட்டி ஒரு புவர் ஃபேமிலியில தான் இருக்கும். அவங்களுக்கு தெரியும். சரியா? சோ அதால எனக்கும் அப்படித்தான். அந்த டைம்ல காசு இல்ல, எப்படியோ எங்க அம்மா கடன் பட்டோ ஏதோ அந்த இடத்துல அவன் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன் போட நல்லதுக்கு. ஏன்னா நீங்களும் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஸோ அந்த 400 ரூபா காசு எங்கேயோ வாங்கி தந்துச்சு. அவனா அந்த குறிப்பிட்ட 7 மணி கிளாஸுக்கு ஒரு 10 நிமிஷம் பிந்தி போயிட்டேன், ஒரு 7:10 போயிருப்பேன். அப்ப அந்த டைம்ல ஃபுல்லாவே கிரௌடு கிளாஸ்ல, கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருப்பாங்கன்னா 500 பேருமே ஃபுல். அந்த டைம்ல இடம் இல்ல, போங்க இல்லாட்டி நின்று பாருங்கண்டா. அந்த டைம்ல காசை வாங்கி போட்டு யோசிச்சேன் இடத்துல இருந்து,
இந்த குறிப்பிட்ட பிசிக்ஸும் இந்த குறிப்பிட்ட காசும் தானே நம்மளை இவ்வளவு பாடுபடுது. நமக்கு ஆசை இன்ஜினியரா இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம இன்ஜினியர் ஆகினாலும் சரி ஆகலாட்டியும் சரி நம்ம கட்டாயம் பிசிக்ஸ் படிச்சு கொடுக்கணும்னு சொல்லி நான் அவடத்துல யோசித்தேன். ஆனாலும் நான் ஃபர்ஸ்ட் இயர்ல எழுதியிருந்தேன், ஒரு நாலேஜும் இல்லாம நார்மல் நாலேஜோட தான் எழுதியிருந்தேன். 19 எம்சிக்கு சரி வந்துச்சு, எனக்கு சி வந்துச்சு. ஓகே, பட் வீட்டு சுச்சுவேஷன் நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கடமை ஒன்று இருந்துச்சு. அடுத்து நானும் லேட் பண்ண விரும்பல, ஏதோ ஒரு சுச்சுவேஷன். அதனால இந்த ஃபர்ஸ்ட் இயர்க்கே நான் அப்ளை பண்ணிட்டு போயிட்டேன். ஆனாலும் நான் போனது வவுனியா யூனிவர்சிட்டி. அங்க குறிப்பிட்ட ஒழுங்கான என்னது கோர்ஸ் இல்ல. இப்ப இருந்தும் எனக்கு இப்படி இந்த ஒரு மைண்ட் செட்டப் ஒன்று இருந்துச்சு. பிசிக்ஸ், இந்த காசி, இந்த காசால நம்ம எப்படி இருக்கோம், பிசிக்ஸ் தான் இவ்வளவு பாடுபடுச்சு. அப்ப அதால நான் யோசிச்சேன், ஓகே நம்ம பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சி முடிக்கும், பிசிக்ஸ் செய்யறோம், நம்மள மாதிரி கஷ்டப்படுற பிள்ளைகள் இருக்கும். அந்த டைம் எனக்கு கடும் கஷ்டம். அதுக்கு நான் கிளாஸ் ஒன்றும் போகல, நானா தனியா இருந்து ஒர்க் பண்ணினேன். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த இடம் தான் எனக்கு மெயின். ஏண்டா இது காசு இருக்குமான்னு சொல்லியிருந்தா அந்த இடத்துல நான் முன்னுக்கு போய் இருந்திருப்பேன். மேபி இறைவன் நாட்டம் இன்ஜினியர் ஆகியிருக்கலாம். ஆனாலும் ஆகாதது காரணம் இந்த பிஎஸ்சி தான். இந்த பிஎஸ்சியை வச்சுதான் உங்களுக்கு நான் இப்ப படிப்பீங்க. சோ இப்ப இந்த பிளான் என்ன தெரியுமா? பிசிக்ஸ் படிச்சு கொடுக்கும், ஓகே. கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு ஃப்ரீயா வச்சு செஞ்சு கொடுக்கும், இல்லாட்டி காசு குறைச்சு கொடுக்கும். எப்படியோ, ஏன்னா எனக்கு தெரியும் அந்த இடத்துல இருந்து நான் வந்தேன். அப்ப அதால எனக்கு ஆசை படிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நாலேஜ் இருக்கிறது ரெண்டாவது ஆப்ஷனா இருந்தாலும் ஓகே, நான் ட்ரை பண்ணி என்னால செய்ய இயலும். அல்ஹம்துலில்லா. இந்த 2023க்கு மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டிருந்தேன். பிகாஸ் 2022ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், 2021லயும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் டெலிகிராம் மூலமா. ஆனாலும் அவ்வளவு சொல்லி என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ணல இல்லை. ஆனா இருந்தும் நான் நிறைய இடங்கள்ல கிளாஸ் செஞ்சிருந்தேன். 2022லயும் கிளாஸ் செஞ்சுட்டு இருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி வவுனியா யூனிவர்சிட்டி கிடைச்சிச்சு. ஸோ நான் போயிட்டேன். அங்க போனா இருக்கிற கோர்ஸ், நான் நினைச்ச பிஎஸ்சி என்றா பிசிக்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா அங்க அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் இந்த கோர்ஸ் தான் கிடைச்சிச்சு. அப்ப அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங்குக்கும் பிசிக்ஸுக்கும் லிங்கே இல்லை. பட் இந்த பிசிக்ஸை விட போடான்னு சொல்லி போட்டு நான் டெய்லி ஒர்க் பண்ணுவேன், ட்ரை பண்ணினேன், நிறைய ஸ்கூல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பார்த்தேன். பட் மேக்ஸிமம் கிடைக்கல. கிடைச்சிச்சு பட் வெரி ரேர். ஸோ அதுக்கு பிறகு நான் திருப்பி அப்பீல் பண்ணி 2023யோட 2023ல நான் 2020-21 பேட்ச்ல இருந்தாலும் கூட 21-22ல நான் ஒரு பேட்ச் ட்ராப் அவுட் ஆகி ஏதோ என் எய்ம் அடையணும், விட்டு நான் என் அப்பா அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். இன்ஜினியர் தான் ஆகல. ஆனா அந்த இடத்துல நான் யோசிச்சது, நான் தான் இன்ஜினியர் ஆகல. ஆனா நான் படிச்சு கொடுத்து நிறைய இன்ஜினியர்ஸ் அதோட சேர்த்து டாக்டரை உருவாக்கணும்னு பிளான் பண்ணினேன். 2023ல ஒரு ஜூலை டைம்ல வந்திருந்தேன், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணினேன். அல்ஹம்துலில்லாஹ் மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டேன், யூனிவர்சிட்டியும் ஒரு மாதிரியா கான்சென்ட்ரேஷன் பண்ணினேன். அதுக்கு பிறகு 2023 எக்ஸாம் டைம்ல எவ்வளவுக்கு ஒர்க் பண்ணிருமோ அவ்வளவுக்கு ஒர்க் பண்ணினேன். அல்ஹம்துலில்லாஹ் ஃபீட்பேக் இப்ப கூட நான் சொல்றேன், 400க்கும் மேல இப்ப சட்டு இருக்கனால கண்ட்ரோல் பண்ணல இல்ல. ஆல்ரெடி ஒரு 400 சட்டை கிளியர் பண்ணிப்பேன். அப்ப எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அதுல ஜாயின் பண்ணிக்கணும்னு பாருங்க. அவ்வளவு ஹார்ட் ஒர்க். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் நீங்க படிச்சு தந்ததால நான் டாக்டரா இருக்கேன் அப்படின்னா, டாக்டர் படிக்கிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இல்லாட்டி சம்டைம் இல்லாம போயிருக்கு. நீங்க படிச்சு தந்ததால நான் எஸ் ரிசல்ட், நீங்க படிச்சு தந்ததால நான் பாஸ் ஆயிட்டேன். எஸ் ரிசல்ட்னா யூனிவர்சிட்டி போறதுக்கு நான் தகுதியா இருக்கேன். கிடைக்கிறது கிடைக்காத அடுத்த ஆப்ஷன். ஸோ இப்படி எல்லாரோட ஃபீட்பேக்கையும் பார்க்குற டைம்ல அவ்வளவு சந்தோஷம். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, உங்களுக்கும் உங்களோட ட்ரீம் அடையிறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள், கஷ்டம், காசு பிரச்சனை, ஃபேமிலி சுச்சுவேஷன், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். டசன்ட் மேட்டர். பட் நீங்க திருப்பி கம்பேக் கொடுக்க இயலும். ஸோ இது எந்த வாழ்க்கையில நான் கொடுத்த கம்பேக். இது ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நீங்களும் தான் நிறைய பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள்ல உங்களுக்கு விமர்சனங்கள், நீ படிச்சு, எனக்கு நிறைய விமர்சனம் வந்துச்சு. ரிசோர்ஸ் பர்சன் போட்டிருந்தேன். ஸோ அந்த டைம்ல எனக்கு ஒரு யூனிவர்சிட்டி கிடைக்கல. அப்ப ரிசோர்ஸ் பர்சன் எந்த ஷாப்ல விற்காங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்னும் பிஎஸ்சி முடிக்கவே இல்லை, நீ எல்லாம் எப்படி படிச்சு கொடுத்து அப்படின்னு எங்கள்கிட்ட படிச்சு கொடுத்து நீ பெரிய ஆளா இல்லாட்டி பெரிய ஆளா ஆக்குவியா அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்துக்கும் ரிப்ளை நியூட்டன் தேர்ட் லோ படி ரிசல்ட்டால வந்துச்சு. ரிசல்ட்டால நான் சைலண்டா கொடுத்தேன். அதே மாதிரி தான் ரிசோர்ஸ் பர்சன் ஸ்டார்டிங்ல போட்டு இந்த விமர்சனம் வந்துச்சு. பட் எனக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அதோட எனக்கு பெஸ்ட் ஃபீட்பேக், எனக்கு இருக்கிற மெயினான சந்தோஷம், மெயினான வளம், மெயினான ரிசோர்ஸ் என்ற ஸ்டூடெண்ட்ஸ், என்ன நம்பி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். நான் அடுத்தால டிபெண்ட் பண்ணிடல. ஓகே. அதே மாதிரி தான் நிறைய விமர்சனம் வந்துச்சு. மிஸ்டர் முர்ஷித் ஹுசைனோட குவாலிஃபிகேஷன் தெரிஞ்சு கொள்ளலாம் வந்துச்சு. அந்த டைம்ல எனக்கு ஒழுங்கான குவாலிஃபிகேஷன் இல்லை. ஏன்னா 2021ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணினேன். வெறும்
ஒரு பிசிக்ஸ்ல சிஏ வச்சு ஒரு என்னது பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்டா. பட் இந்த விமர்சனத்துக்கு எல்லாத்துக்குமே நான் தீர்வு கொடுக்கணும்னு ஹார்ட் ஒர்க் பண்ணினேன். 2023 ரிசல்ட் நான் யாருங்கிறத காட்டினுச்சு. அப்படி காட்டினதால நீங்க இந்த வீடியோவை இவ்வளவு டைம் காட்டிக்கிறீங்க. ஸோ இது ஒரு மோட்டிவேஷன் ஆடுங்க. நீங்க ஒரு ஐபிஎல் மேட்ச்னா 4 ஹவர் டைம் கொடுத்து பாக்கீங்க. அதே மாதிரி ஒரு ஒரு மூவி இருந்துச்சுன்னா 3 ஹவர் டைம் கொடுத்து பாக்கீங்க. இதுவும் உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ற ஒரு கட்டாயம் ஒரு வீடியோ வரைக்கும். பின்னுக்கு நான் நிறைய விஷயங்கள் கதைக்க போறேன். ஸோ கட்டாயம் கேளுங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதுல கூடிய கதைக்க விரும்பல. பட் உங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும், நிறைய கஷ்டம் இருக்கும். எல்லாரும் மோட்டிவேஷன் பண்ண மாட்டாங்க. படிப்பிப்பாங்க, எல்லாரும் எல்லாரும் எல்லாம் செய்வாங்க, ஓகே தான். பட் உங்களுக்கு எப்படி படிப்பிக்கணும், அதாவது எப்படி படிக்கணுங்கிற ஐடியாக்களை சொல்லி தர மாட்டாங்க. ஸோ அதை நான் கட்டாயம் சொல்லி தரணும். அதான் எந்த பிளான். சரியா? ஓகே. அடுத்தது ரிசல்ட்ஸ் வந்துட்டு இப்ப அடுத்தது என்ன செய்யற? ரிசல்ட்ஸ் வந்துட்டு அடுத்த ஆப்ஷன் என்ன செய்யற? இது நிறைய பேர் பிரச்சனை. இல்லைங்க, என்ன சொல்றேன், ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன செய்யறேன்டா, இப்ப வார ரிசல்ட்டுக்கு போறதா? இப்ப ரிசல்ட் வந்திருக்கும், வந்த ரிசல்ட்டுக்கு அப்ளை பண்ணி போட்டு போறதா, இல்லாட்டி திருப்பி படிக்கிறதா? இது நிறைய பேர் பிரச்சனை. நான் சொல்ற உங்களுக்கு கைண்ட்லி அட்வைஸோ ரிக்வெஸ்டோ நீங்க எடுங்க. ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஓகே, நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கு ஏத்த மாதிரி தானே ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. எக்ஸெப்ட் பண்றீங்களா இல்லையா? நீங்க எவ்வளவுக்கு ஒர்க் பண்ணீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதால நீங்க வார ரிசல்ட்ஸுக்கு போறேன்னு சொல்லி இருக்காம உங்களோட எய்முக்குரிய ரிசல்ட்ஸ் வருமான்னு சொல்லியிருந்தா போங்க. இல்லாட்டி நீங்க திருப்பி படிங்க. திருப்பி படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் அழகாவே போதும். டைம் போதும். பெர்ஃபெக்டா பிளான் பண்ணீங்கன்னு சொன்னா டைம் போதும். ஒழுங்கா என்ன சொல்றேன், ஏனண்டா நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு வழங்குவேன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஷேர் பண்ற டைம்ல உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, நார்மலா எனக்கும் வவுனியா யூனிவர்சிட்டி கிடைச்சிச்சு. ஓகே, எனக்கு இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி ஆசை இருந்தாலும் ஏதோ பிஎஸ்சி கிடைச்சிருந்துச்சு. ஆனா நான் அங்க போனேன். எனக்கு வந்த கோர்ஸ் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், அதுல ஸ்பெஷல் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆனா எல்லாம் என்னத்தை பேஸ் பண்ணி வருது? ஐடியை பேஸ் பண்ணி வருது, ஐடி நாலேஜ். பட் நான் ஏ லெவல்ல கெமிஸ்ட்ரி தான் எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு அந்த ஐடி நாலேஜ் இருக்குமா? இல்ல. அடுத்த ஐடிலையும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஒவ்வொரு செமஸ்டரும் வார டைம்ல எனக்கு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது ஐடி ரிலேட்டிவான சப்ஜெக்ட் ஹார்டா இருந்துச்சு, கடும் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதால நான் என்ன சொல்ல வாரினேன்டா, வீட்டு ப்ரெஷருக்காகவோ இல்லாட்டி வீட்டை செல்றாங்க அவங்க செல்றாங்க இவங்க செல்றாங்கிறதுக்காகவோ நீங்க வார யூனிவர்சிட்டிக்கோ வார ரிசல்ட்டுக்கோ போகாதீங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு டாக்டர் ஆகணும்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்தா, இல்லாட்டி நான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி தான் போகணும், இல்லாட்டி நான் ஒரு இன்ஜினியர் தான் ஆகணும்னு சொல்லி இருந்தா நீங்க வார ரிசல்ட்டுக்கு போகாதீங்க. இது கிடைக்குமெண்டா ஓகே, இல்லைன்னா நீங்க என்ன செய்யுங்கடா, நான் சொல்ற கைண்ட்லி அட்வைஸ், உங்களுக்கு 3 இயர்ஸ் பாஸ் இருக்குமா நீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணேலும். ஸோ நீங்க யூனிவர்சிட்டிக்கு கோர்ஸ் ஆர்டர் எல்லாம் சரியா போட்டுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட் ஷே அப்படியே படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க எதிர்பார்த்த ஏதாவது டிகிரி அப்படின்னா ஏதாச்சும் கோர்ஸ், இல்லாட்டி நீங்க எதிர்பார்த்த ஏதாச்சும் யூனிவர்சிட்டியில குறிப்பிட்ட கோர்ஸ் கிடைக்குமெண்டா ஓகே, நீங்க செகண்ட் செய்ய தேவையில்ல, நீங்க போகலாம். ஆனா கன்ஃபியூஸ்ல இருக்குமெண்டா, இல்லாட்டி ஷுவர் அது கிடைக்க மாட்டுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 50 வரைக்கும் தான் மெடிசின் போகுமெண்டா, உங்களோட 100வது வந்திருக்கு, இல்லாட்டி ஒரு 70வது வந்திருக்கு. 70 சம்டைம் வர வாய்ப்பு இருக்கு. அது இது 100 வாய்ப்பு குறையத்தானே. So இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்காது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இடத்துல அப்ளை பண்ணி போட்டு 3 இயர்ஸ் இருந்தா ஓகே தானே, அப்ளை பண்ணி போட்டு செகண்ட் சைஸ் செய்யுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. மேக்சிமம் எஃபோர்ட் போட்டீங்கன்னா வந்த ரிசல்ட்டை விட உங்களுக்கு கூடிய வரும். ஓகே, இல்லாட்டி ஒரு சம்டைம் மனுஷன் தானே. அப்ப ஏனண்டா நீங்க ஸ்டார்டிங்ல நல்லா படிச்சு ஒரு என்னது ஒரு 2 பிசி எடுத்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒழுங்கா கான்சென்ட்ரேஷன் பண்ணல. அப்ப நீங்க இந்த கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணாம யூனிவர்சிட்டிக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம, ரெஜிஸ்டர் இல்ல யூனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ணாம விட்டுட்டீங்கன்னா இந்த இடத்துல இந்த 2 பிசி ரிசல்ட்டுக்கும் வெளியில்லாம போயிடும். ஒழுங்கா நான் என்ன சொல்றேன், அதால ஒரு 3 இயர்ஸ் இருந்தா நீங்க யூனிவர்சிட்டிக்கு போடுங்க. போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். விளங்குதா? படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க நல்லா படிச்சீங்கன்னு சொன்னா, நீங்க நல்லா படிக்கணும், உங்களுக்கு அதுக்கேற்ற மோட்டிவேஷன் அது எல்லாம் வரும். So நீங்க நல்லா படிச்சீங்கன்னா ஓகே. இல்லண்டா உங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லாட்டியும் இதுல ஏதாச்சும் உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கும் தானே, அதுக்கு போறியா இல்லையான்னு யோசிங்க. வார டைம் பார்க்கலாம். பட் இதை நம்பி முழுக்க முழுக்க இருக்காங்க. விளங்கிட்டா? இல்லாட்டி நீங்க போனா பேருக்கு தான் குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியா இருக்கும், பேருக்கு தான் குறிப்பிட்ட டிகிரியா இருக்கும். விளங்கிட்டா? அதுக்கப்புறம் கவலைப்படுவீங்க.
மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. விளங்குதா? அதால நான் சொல்ற அட்வைஸ் என்னண்டா, உங்களுக்கு யூனிவர்சிட்டி போகணும் இல்ல. விளங்கிட்டா? யூனிவர்சிட்டி போற இரண்டாவது ஆப்ஷன், உங்களுக்கு குறிப்பிட்ட கோர்ஸ் கிடைக்கிற இரண்டாவது ஆப்ஷன். நீங்க நினைச்ச ட்ரீம் யூனிவர்சிட்டி கிடைக்குதா, நீங்க நினைச்ச டிகிரி அப்படின்னா நீங்க நினைச்ச டிகிரிக்குரிய கோர்ஸ் கிடைக்குதான்னா ஓகே போங்க. இல்லாட்டி திருப்பி நீங்க செய்யுங்க. அதுக்கு தானே உங்களுக்கு சான்ஸ் தராரு. ஃபர்ஸ்ட் செய்யன்னு சொல்லியும், செகண்ட் செய்யன்னு சொல்லியும், தேர்ட் செய்யணும். ஏன்? சிலவங்களுக்கு இறைவனோட விட ஃபர்ஸ்ட் செய்யல கிடைக்கும், சிலவங்களுக்கு செகண்ட் செய்யல தான் கிடைக்கும், சிலவங்களுக்கு தேர்ட் செய்ய வரைக்கும் சான்ஸ் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் இயர்ல என்னது 3 இயர்ஸ் தானே எடுத்துச்சு, ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்த டைம்ல B2C எடுத்துச்சு, அடுத்த டைம்ல நல்ல எஃபோர்ட் போட்டு என்னது 2AB எடுத்துச்சு, மெடிசின் போனுச்சு. ஸோ நீங்க போற எஃபோர்ட்ல இருக்கு. ஈவன் ஒரு ஆள் 2SF எடுத்துச்சு, அடுத்த டைம்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி BCS எடுத்துச்சு, அதுக்கு பிறகு ஒர்க் அவுட் பண்ணி A to B எடுத்துச்சு. விளங்குதா? இன்ஜினியரிங் போனுச்சு. ஸோ இதெல்லாம் ஹார்ட் ஒர்க். நீங்க போடுற எஃபோர்ட்ல தான் இருக்க போகுது. விளங்கிட்டா? ஸோ கஷ்டப்பட்டீங்கன்னா பின்னுக்கு நல்லா இருப்பீங்க. மேக்சிமம் ஒர்க் பண்ணுங்க, மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க, உங்களால கிடைக்கும். வழங்கிட்டா? ஸோ நான் சொல்ற மிக முக்கியமான விஷயம், நீங்க வந்த ரிசல்ட்டுக்கு போவோம்னு சொல்லி இருக்காம, அதுக்கேத்த யூனிவர்சிட்டி கிடைக்கும், அதுக்கேத்த கோர்ஸ் ஓகே கிடைக்குமெண்டா மட்டும் நீங்க செகண்ட் சைஸ் செய்ய தேவையில்ல. மற்றபடி நீங்க அப்ளை பண்ணுங்க. போறதோ போகாததோ ரெண்டாவது ஆப்ஷன், அப்ளை பண்ணி போட்டு படிங்க. பட் இதை ஃபுல்லா நம்பி இருக்காதீங்க, இதுல ஃபோக்கஸ் குறைஞ்சிடும். ஸோ அதால இது கிடைச்சா கிடைக்கட்டும், ஏதோ அல்லாட நாட்டம் இறைவன் நாட்டம் இருந்தா கிடைக்கும்னு சொல்லி போட்டு நீங்க செகண்ட் சே ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? அவ்வளவுதான். இப்படி பெர்ஃபெக்டா நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நல்லா. சரியா? அடுத்த விஷயத்துக்கு நான் போறேன். கூடிய டைம் நான் உங்களோட வேஸ்ட் பண்ண விரும்பல. அடுத்தது, படிக்கிறதுக்கு 178 நாள் போதுமா? படிக்கிறதுக்கு 178 நாள் போதுமான்னு கேட்டா ஷுவர். படிக்கிறதுக்கு 178 நாள் அழகா காணும். நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு ஒரு 170 நாள் இருக்கும் கூட்டி கழிச்சு பார்த்தா. 170 நாளும் போதும். நீங்க பிளான் பண்ணி படிக்கிறதுலாம் இருக்கு. நான் உங்களுக்கு தேவையான ஷெட்யூல் எல்லாம் தாரேன், பிரச்சனையே இல்லை. 170 நாளுங்கிறது போதும், படிக்கலாம். ஆனா அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணணும். பழைய மாதிரி இருக்கப்படாது. அப்படின்னா ஏற்கனவே இருந்துதான் உங்களுக்கு மார்க்ஸ் குறைய வந்தீங்க. ஸோ அதுக்கேத்த மாதிரி இப்ப என்ன செய்யணும், சேஞ்ச் பண்ணணும், அதுக்கேத்த மாதிரி ஒர்க் பண்ணணும். விளங்கிட்டா? அப்படி இருப்பீங்கன்னு சொன்னா ஓகே. இல்லைன்னு சொன்னா பழைய மாதிரி நீங்க எஸ் எடுத்தீங்கன்னா எஸ் தான் வரும், இல்லாட்டி ஃபெயில் ஆயிடுவீங்க. சி எடுத்தீங்கன்னா எஸ் தான் வரும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம், சரியா? ஆஹா முக்கியமான விஷயம், 178 நாள் இல்லையே, 170 நாள் வைங்களேன். ஸோ 170 நாளும் போதும், அழகா போதும். நீங்க பிளான் பண்றதுலாம் இருக்கு. ஸோ அதுலயும் மெயினா 3 சப்ஜெக்டே மெயின் பண்ணணும். சரியா? அதுலயும் ஒன்று ஹார்டான சப்ஜெக்டா இருக்கும். ஹார்டுன்னா உங்களுக்கு, இன்னொன்று எவரேஜா இருக்கும், இன்னொன்று ஈஸியா இருக்கும். அப்படித்தானே? ஸோ இந்த ஹார்டான சப்ஜெக்ட்டுக்கு நீங்க டைம் என்ன செய்யணும்னா கூடியா கொடுக்கணும். எவரேஜான சப்ஜெக்ட்டுக்கு நீங்க எவரேஜா கொடுங்க, ஈஸியான சப்ஜெக்ட் குறைய கொடுங்க, பட் குயிக்கா முடிஞ்சா நல்லா. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிசிக்ஸ் நல்லா செய்யப்படுது, அப்ப அதுல ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணி A+ எடுக்கிறது டார்கெட் பண்ணுங்க. சரியா? கெமிஸ்ட்ரி ஓகே பரவாயில்லன்னு சொன்னா ஓகே, அது பரவாயில்லன்னா டெய்லி மெயின்டைன் பண்ணுங்க. பயாலஜியோ மேத்ஸோ உங்களுக்கு கஷ்டம்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இதுக்கு கூடிய டைம் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் படிக்கணும் வைங்களேன். அப்படின்னா பிசிக்ஸுக்கு 1 மணி நேரம், கெமிஸ்ட்ரிக்கு 2 மணி நேரம், இந்த பயோக்கு 3 மணி நேரம் கொடுங்க. எதை ஹார்டுன்னு ஃபீல் பண்ணீங்களோ அது கொஞ்சம் கூடிய டைம் கொடுத்தா சரி. அதுக்காக ஒன்றுக்கு மட்டும் கொடுக்கப்படா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ ஒரு 2CF எடுத்துட்டீங்க, எஃப் இப்ப கெமிஸ்ட்ரி நடுங்களேன். அதுக்காக நீங்க கெமிஸ்ட்ரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா சம்டைம் இந்த எஃப் ஒரு பியா வரும், ஆனா இந்த 2Cயும் சம்டைம் 2Sஆ போய் குறைஞ்சிடும். விளங்கிட்டா என்ன சொல்றேன்? ஸோ அதால ஃபோக்கஸ் பண்ற டைம்ல 2 பாடத்தை ஒரு பாடத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம 3 பாடத்தையும் பரலலா ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு நார்மலாவே தெரியும், ஒருத்தர் இப்ப 2A என்னது 2AF எடுக்காரு, இன்னொரு ஆள் 3S எடுக்காரு. யார் இதுல டேலண்டான ஆள் அப்படிங்கிறத விட யாருக்கு யூனிவர்சிட்டி கிடைக்க வாய்ப்பு கூட 3S. நீங்க என்னதான் 2A 2A+ எடுத்திருந்தாலும் ஒரு பாடம் ஃபெயில் டவுன்ட்டுமே செய்ய இயலாது. ஆனா 3S எடுத்தா ஓகே. என்ன செல்ல வாரண்டா, அதுக்கு 3S எடுக்கிறல்ல, 3 பாடத்தையும் பரலலா 3 பாடத்தையும் சரியா மெயின்டைன் பண்ணி படிக்கணும். ஒரு நாளைக்கு இந்த பாடம், இன்னொரு நாளைக்கு இந்த பாடம், இன்னொரு நாளைக்கு இந்த பாடம் மட்டும் இல்ல. ஒரு நாள்ல நீங்க 3 பாடத்தையும் படிங்க, பெர்ஃபெக்டா இருக்கும். 170 நாள் அழகா போதும். நான் உங்களுக்கு
100 days பிளான் ஒன்று செல்றேன். சரியா, 100 days வரட்டும், டைம் இருந்தா செல்வேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 80 days பிளான் செல்றேன், ஒரு 40 days பிளான் செல்றேன், ஒரு 30 days பிளான் செல்றேன், வார டைம்ல செல்வேன். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட்டுக்கு மறந்திருக்கும், மெயினா ரிப்பீட் வச்சுன்னா தியரி எல்லாம் மறந்திருக்கலும். ஸோ அதை நீங்க என்ன செய்யணும்? ரிவிஷன் பண்ணணும் முதலாவது. அடுத்தது என்ன? பேப்பர் செய்யணும். பேப்பர்ங்கிற டைம்ல 2001ல இருந்து ஒரு 2023 வரைக்கும் செய்யணும். செஞ்சீங்கன்னாலே போதும். ஒரு தரம் செய்யறதா, எலபரேஷன் பார்த்து செய்யறதா இல்ல, ஒரு மினிமம் 2 தரமாச்சும் ஒர்க் பண்ணணும். மாடல் பேப்பர் செய்யறதுக்கு டைம் இருக்க மாட்டுச்சு. ஸோ மாடல் பேப்பர் கதையை ஒரு பக்கம் வைங்க. மெயினா டார்கெட் என்னன்னா பாஸ் பேப்பர். அப்படி உங்களுக்கு மாடல் பேப்பர் செய்யறதுக்கு டைம் இருக்குமெண்டா செஞ்சு பாருங்க. பட் மெயினா பாஸ் பேப்பரை ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணுங்க. அது கூட யோசிக்கணும். சரியா? ஸோ நம்ம இந்த செஷன்ல 178 நாள் காணுமான்னு கேட்டா, 170 நாளைக்கு வைங்களேன், 170 நாள் அழகா காணும். 3 பாடத்தையும் சரியா மெயின்டைன் பண்ணுங்க. அதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சிடுறாங்க. ஓகே, 170 நாள் இருக்கு, ஃபர்ஸ்ட் 50 நாளும் பிசிக்ஸ் படிக்கிற, அடுத்த 60 நாளும் கெமிஸ்ட்ரி படிக்கிற, மிச்சம் வரைக்கிற 60 நாள் அப்படித்தானே, 110, அப்ப 60 நாளும் பயோ இல்லாட்டி மேத்ஸ் படிக்கிற, இப்படி பேத்துறாங்க. இப்படி எல்லாம் பேத்துறாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க 3 பாடத்தையும் பரலலா மெயின்டைன் பண்ணினா தான் எல்லாம். டைம் ஷெட்யூல் பண்ற, டைம் ஷெட்யூல் பண்றங்கிறது டிபெண்ட் பண்ணிக்கிறது உங்களை. ஸோ டைம் ஷெட்யூல் பண்ற எப்படிங்கிறது உங்களுக்கு சொல்றேன். அதுல நீங்க 3 பாடத்தையும் மெயின்டைன் பண்ணணும். அதுலயும் தியரியையும் ஞாபகப்படுத்தணும், தியரியையும் ரிவைஸ் பண்ணணும், பேப்பரும் ப்ராக்டிஸ் பண்ணணும். தியரியை நீங்க அடிக்கடி ஞாபகப்படுத்துறது நீங்க பேப்பரை வச்சுதான். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தியரி மறந்துட்டேன்னா கொஸ்டின் செஞ்சு பார்த்தா ஓகே. லைக் வைஸ் ப்ராக்டிக்கலும் தான். ஒரு குறிப்பிட்ட ப்ராக்டிக்கலுக்கு ஐடியா வரலன்னு சொன்னா, அப்படின்னா கொஸ்டினுக்கு ஐடியா வரலன்னா ப்ராக்டிக்கலை ஒரு தடவை பார்த்து போட்டு கொஸ்டின்ஸ் தான் செய்யற. மெயினா தியரியை மட்டும் படிச்சு படிச்சு படிச்சிருந்தா வேலை இல்லை. உங்களோட மெயின் டார்கெட் என்ன? மெயின் டார்கெட் 3 பாடத்தையும் பரலலா மெயின்டைன் பண்ணணும். அப்ப தியரி தெரிஞ்சிருக்கணும். தியரி நல்லா கிளியர்ண்டா அப்ளை பண்ண தெரியணும். அப்ப அதுக்கு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். இவ்வளவுதான் ஐடியா. விளங்கிட்டா? இதை மெயின்டைன் பண்ணா சரி. 178 நாள் இல்லாட்டி 170 நாள்னு கேட்டா காணும். நான் சொல்றேன், 100 நாளே போதும். நீங்க ஒர்க் பண்றதுலாம் இருக்கு, அதுக்காக நைட்ல ஃபுல்லா முழிச்சிட்டு இருந்து அப்படியெல்லாம் ஒர்க் பண்றதில்ல. அப்படி ஒர்க் பண்ண செல்லல. சரியா? பெர்ஃபெக்டா பிளான் பண்ணுங்க. சிம்பிளா நீங்க ஐடியா போடுங்க. டெக்னிக்கா ட்ரிக்ஸா கொண்டு போங்க. சிம்பிளாவே எடுக்கலாம். டைம் ஷெட்யூல் தான் மெயின். இப்ப நீங்க 24 வச்சுட்டா நீங்க தியரி கிளாஸ் பேப்பர் கிளாஸ் எல்லாம் போவீங்க. அதை கழிச்சு செல்ஃப் ஸ்டடி மெயினா இருக்கிறது. செல்ஃப் ஸ்டடி. இந்த செல்ஃப் ஸ்டடிக்கு டைம் இல்லையா, நீங்க கிளாஸ் போவாதீங்க, வேஸ்ட். சிலபஸ் கவர் பண்ணதுக்கு போவாதீங்க, இல்லாட்டியும் போவாதீங்க. ஏன்னா இப்ப கடைசி ஒரு குறைஞ்சது குறைஞ்சது ஒரு 3 மாசத்துக்காவது ஃபுல்லா நீங்க தனியா இருந்து படிக்கணும். சரி, ஆக கூடினது ஒரு 6 மாசம் ஆச்சு. ஸோ நீங்க கிளாஸ் போகணும்னு கட்டாயம் இல்லை. உங்களோட ரிசோர்ஸ், பெஸ்ட் ரிசோர்ஸ் இருக்குமெண்டா பாஸ் பேப்பர், அந்த பாஸ் பேப்பர் ஆன்சர், அடுத்தது எலபரேஷன், அடுத்தது தியரி, அடுத்தது ரிசோர்ஸ் புக், இப்படியான இப்படியான டூல்ஸ் கூட இருக்குமெண்டா நீங்க பேப்பர் கிளாஸும் போக தேவையில்ல. மெயின் என்னண்டா டைம் ஷெட்யூல் டிபெண்ட் பண்ணிக்கிறது செல்ஃப் ஸ்டடியில. நீங்க போற கிளாஸ்ல செல்ஃப் ஸ்டடி தான் மெயின். செல்ஃப் ஸ்டடிக்கு இல்லாம ஒரு கிளாஸ் அது போகவே தேவையில்ல. விளங்கிட்டா? டேலண்ட் வித்தவுட் ஒர்க் அவுட் இஸ் நத்திங். மெயின் என்னண்டா இந்த இடத்துல செல்ஃப் ஸ்டடி வேணும். செல்ஃப் ஸ்டடிக்கு உங்களுக்கு டைம் கொடுக்கலாண்டா நீங்க கிளாஸ் போக தேவையில்ல. ஏன்? டைம் ஷெட்யூலுங்கிறது மெயின் அதுல டிபெண்ட் பண்ணிருக்கு. இப்ப நீங்க பேப்பர் கிளாஸ், தியரி கிளாஸ் போனீங்கன்னா போங்க, பிரச்சனை இல்லை. பட் அவ்வளோத்தையும் மெயின்டைன் பண்றது உங்களுக்கு டைம் இருக்குன்னா போங்க. இல்லாட்டி தனியா இருந்து ஒர்க் பண்ணுங்க. தனியா தானே நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. உங்களோட நோட்ஸ் எல்லாம் இருக்குதானே, எல்லாம் இருக்குதானே. ஸோ கிடைச்சதை வச்சு திருப்தி அடைஞ்சு மேக்சிமம் செல்ஃபா ஒர்க் பண்ணுங்க. ஒரு ப்ராப்பர் கைடனோட, யாராச்சும் ஒரு ஆள், ஒவ்வொரு பாடத்துக்கு பிசிக்ஸ் ஒரு ஆள் கைடு, அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ஆள், இப்படி நீங்க மெயின்டைன் பண்ணாலே போதும். அப்ப நான் இதுல சொல்றேன், 170 days போதுமான்னு கேட்டா 170 days இல்ல, 150 days போதும். அதுக்காக இந்த 20 நாள் சும்மா இருக்கிறல்ல, 170 நாள் அழகா தாராளமா போதும். டைம் ஷெட்யூல் எப்படி பண்றங்கிறது டிபெண்ட் பண்ணிக்கிறது நீங்க போற கிளாஸ்லயும், அதே மாதிரி நீங்க கொடுக்குற செல்ஃப் ஸ்டடிக்குரிய டைம்லையும். ஸோ அடுத்ததுல நம்ம அடுத்த விஷயத்த பார்ப்போம். அப்ப நம்ம இதுல பாத்தீங்க, படிக்கிறதுக்கு 178 நாள் போதுமா? போதும். டைம் ஷெட்யூல் எப்படி பண்ற விஷயத்த லைட்டா பாத்திருக்கோம். சரியா?